என்ன சதீஷ், காலையிலேயே டிரைவர் வேலை பார்க்க வந்துட்டியா? இல்ல டாக்டர் வேலைக்கு வந்துக்கிறேன். ஆயா வேலை காலியாக்குது, வரீங்களா? ஏய், இவர் தாண்டி சதீஷ், இந்தியாலே ரொம்ப பெரிய ஆளு. 2 வீலர்ல டிரைவர் வேலை பார்க்கறாரு. ஓ அப்படியா? ஆமாண்டி. உங்களுக்கு கார்ல லிஃப்ட்டை கொடுத்து வழியில கிஃப்ட்டை கொடுத்து வயிற்றுல புள்ள கொடுக்கணும் தான் பிடிக்கும். என்ன மாதிரி நல்லவனை பிடிக்குமா? போங்கடி பீடாரி. டேய், என்னடா இது பொறுப்பு இல்லாம ஏன்டா லேட்டு? ஆமா, நீ கொடுக்குற 50,000 ரூபாய் சம்பளம் எனக்கு பத்தல. அதான் அம்பானி கம்பெனில போய் 5 நிமிஷம் ஓவர் டைம் பண்ணிட்டு வந்தேன். ரோட்ல போற அட்டு பீஸ் பித்தளை சொம்பலாம் நான் டிரைவர்னு கலாய்க்குதுங்க. இதுக்கேண்டா சலிச்சுக்கிற? அந்த கிருஷ்ணரே டிரைவரா இருந்தாருடா. இல்ல முதல்ல இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறோம். 20,000 ரூபாய் சம்பளம் சொல்லிருக்காங்க. 20 40 ஆகும், 40 80 ஆகும். என் புள்ள கார் வாங்கிடுவான்டா. கார் ஓட்டும் போது உனக்கு பெருமையா இருக்கும்ல. அப்ப கடைசி வரைக்கும் நான் டிரைவர்னே முடிவு பண்ணிட்டீங்களா? உனக்கு என் பையன் மேல பொறாம. ஆமா, அவரு பெப்சி கம்பெனியை டேக் ஓவர் பண்ண போறாரு. எனக்கு பொறாம. ஜெயிக்கிறோம் மிஸ்டர் இந்திரன், ஜெயிக்கிறோம். தைரியமா ஃபேஸ் பண்ணணும். ஆனா எதுக்கும் பயப்படக்கூடாது. பயம் வந்தா தூக்கம் வரும். தூக்கம் வந்தா வேலை கிடைக்காது. டேய் அப்பா, போதும், டைம் ஆச்சு, வாடா. ஓகே 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 ஓகே. அம்மா, நீ இன்னும் ஸ்கூல் போலியா? இல்லடா, நீ முதல்ல இன்டர்வியூ அட்டென்ட் பண்றல, அதான் லீவ் போட்டேன். அம்மா, நீ நாளையிலேருந்து வேலைக்கு போகாதம்மா. ரிசைன் பண்ணிடு. ஏன்டா? பின்ன என்னம்மா, எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்படுவேன்? காலையில் நேரத்தோடு எந்திரிச்சு டிஃபன் பண்ணி அவசரமாக ரெடி ஆகி 17ஆம் நம்பர் பஸ்ஸை பிடிச்சி காலையிலேருந்து பாடம் எடுத்து டயர்டாக வீட்டுக்கு வருவேன். அதான் இன்டர்வியூ போகிறேன்ல, கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி 20 40 ஆகும், 40 80 ஆகும். என்னடா சொல்ற? அப்பா, ஆயில்ல வடை சுடுறத பாத்துக்கிறேன். ஆனா நீங்க வாயிலே நல்லா வடை சுடுறீங்க. ஏய், நீ இன்னைக்கு என்கிட்ட அடி வாங்காம கிளம்ப மாட்டேன். அதெல்லாம் மிச்சம். போடா வாடா. போ. நான்லாம் பேண்ட்டுக்கே பெல்ட் போடாதவன் 2 வீலருக்கு பெல்ட் போட வச்சிட்டேன். சேஃப்டி ஃபர்ஸ்ட். நமஸ்கார். Please fasten your seat belts. We are about to take off. ஓகே சார். பயப்படாத இந்திரா, பயப்படாத. மிஸ்டர் கார்த்திக். எஸ். தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்கின பின் சோம்பேறி என்ற பேர் வாங்காதே. மிஸ்டர் இந்திரன். நல்ல பொழுது எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். Mr. Indran, sir, can you tell me the different types of BPO? Customer support services, technical support services, telemarketing services, help desk services, insurance services. He is right. ஓகே, ஒரு ஆர்ட் கேலரி நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஒரு பிக்சரை பார்த்து மெய்மறந்து ரசிக்கிறீங்க. என்ன பிக்சர் இது? ஹிட்லர் விஷயத்தில் சார்லி சாப்ளின் படத்தை பார்த்து சார். ஒரு கோபமான கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஒரு குழந்தை மாதிரி சார். குட். நீங்கள் ஏதாவது எங்களை கேட்கணுமா? நான் இதே கம்பெனியில் உங்கள் இடத்துல உட்காந்து மற்றவங்களை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? அப்போ என் சம்பளம் எவ்வளோவா இருக்கும்? நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் மெயில் அனுப்புகிறோம். யூ கேன் லீவ் நவ். சார் அப்படின்னா யூ ஆர் செலக்டட். தேங்க்யூ. என்னாச்சு? எக்ஸ்கியூஸ் மீ. செக்யூரிட்டி. எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் பிரில்லியண்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சார். இந்திரன், உங்களை பற்றின ஒரு விஷயம் இதில் எழுதியிருக்கேன். என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நார்கோலெப்சின்னு எழுதியிருப்பீங்க சார். உங்களுக்கு நார்கோலெப்சி இருக்கா? அப்போ இந்த பேப்பரில் நீங்கள் நார்கோலெப்சின்னு எழுதலையா சார்? படித்து பாருங்க. பிரில்லியண்டா? நான் தமிழ் ரிட்டனோ வரேன் சார். இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் மேடம், உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. சார் அதுக்கு வாய்ப்பே இல்லை சார். உங்களை டெஃபினட்டாக எங்கேயோ பார்த்துருக்கேன் சார். அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறேனே சார். ஏன் சார் திரும்ப திரும்ப அதே கேட்குறீங்க? நீங்கள் கேளுங்க மேடம். உங்களுக்கு நார்கோலெப்சி தானே? கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்ட். உங்களை ஏற்கனவே நான் மீட் பண்ணியிருக்கேன். நார்கோலெப்சினா என்ன? சொல்லி வேலை தொலை. செய்யாமல் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. சம்பளம் கம்மியாக இருக்குன்னு ஒன்றும் ஃபீல் பண்ணாத. சரி. நீ பர்ஃபார்மன்ஸை ஒழுங்காக பண்ணு. 2 மாசத்துல சேர்த்து கொடுக்குறேன். சரிங்க சார். ஆனால் டியூட்டியில் சார் அலாட்டாக இருக்கணும். கண்டிப்பாக. புரியுதா? தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூ, ஆனால் பதில் தான் ஒரே மாதிரி வந்துச்சு. Please don't waste my time. மெயில் பண்றோம். Out. Get out. கிடைச்ச காசில் லேப்டாப் வாங்கிட்டேன். ஆன்லைன் ஜாப்ஸில் மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அம்மாவுக்கும் ரெஸ்ட்டு கொடுத்துட்டேன். மிடில் கிளாஸ் லைஃப் சார்.
நீங்க சொல்லுது நியாயம். மாசம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஆனால் சென்னை காஸ்ட் ஆஃப் லிவிங் உங்களுக்கு தெரியாது இல்லை. பைக் இல்லைன்னா வேலை கம்பெனி ரூல். ஸோ லோன் போட்டு பைக் வாங்கிட்டேன். மாதம் டியூ கட்டணும், டை கட்டணும், ஷூ பாலிஷ் போடணும். வயிறு வேற 3 வேளை தவறாமல் பசிக்குது சார். ஒரு 2 months டைம் கொடுங்க. கொடுக்காம ஓடிட மாட்டேன். டேய் இந்த வச்சுக்க. என்னடா? டேய் நேற்று நீ சதீஷ் கிட்ட கேட்டது எனக்கு தெரியும்டா. இந்தா வேணாடா. அதான் இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்ல, தெரியும்ல. இப்போல்லாம் அம்மாவுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட். அடுத்தது 3வது ஆசை தான். செம்ம பயமாக இருந்தது, ஏதோ ஒரு நம்பிக்கை. ஆல் தி பெஸ்ட் இந்திரா. ஐயோ பிரதர், ஐயோ நம்ம இடிக்கவே இல்லை, கீழே விழுந்துட்டாரு பிரதர். ஐயோ ஏங்க பிரதர், ஏம்பா நம்ம இடிக்கிற மாதிரி தான் வந்தோம், ஆனால் இடிக்கலையே. ஒருவேளை வண்டியை மறைச்சு பணம் பறிக்கிறவனா இருப்பானோ? ஆளையும் கேட்டப்ப பார்த்தா அப்படி தெரியலையே. ஏர் செக்அப் பண்ண இருக்குது. ஹலோ பிரதர், சொல்லாமலாம் போயிட்டே பிரதர். நல்லாதாங்க இருந்தான். ரோட கிராஸ் பண்ண போது பொத்திர விழுந்து பட்டுன்னு போயிட்டான். பாவங்க, அனாதை போடுங்க ப்ளீஸ். உங்களை நான் யாரையும் கட்டாயப்படுத்தல, இவ்வளவுதான் கொடுக்கணும். உங்களால பிடிச்சது ஹெல்ப் பண்ணு. 500 1000 ஹெல்ப் பண்ணி. இங்க பாருங்க, தூங்குற மாதிரியே இருக்காங்க. என்ன சேஞ்சா வந்து விழுகுது. அள்ளி போறதுக்கு நல்லவங்க யாருமே இல்லையா? ஏப்பா, நான் என்ன ஓட்டா கேட்டேன்? நோட்டு தானே கேட்டேன். ப்ளீஸ் பர்ஸோட வர்றாங்க. என்னாச்சு இவருக்கு? உயிர் பூச்சி மேடம், செத்து போயிட்டாரு. அடக்கம் பண்ணணும். அனாதை போடும். நீங்க? நானும் அனாதை தான் மேடம். அனாதைக்கு அனாதை தானே ஆதரவு. அடக்கம் பண்றதுக்கு மொத்தம் எவ்வளவு செலவாகும்? ஒரு வாரத்துக்கு சரக்கு, சைடிஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 5000 பீஸ் ஆகும் மேடம். ஏஞ்சிராத. ஒரு 400 rupees கம்மியா இருக்கு. பரவாயில்ல, நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மேடம். முதல்ல என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. கொடுங்க மேடம். தேங்க்ஸ் மேடம். அப்புறம் என்ன, தர்ம பத்தினி அள்ளி கொடுத்துட்டாங்க. எல்லாரும் கிளம்புங்க, கிளம்புங்க. நாகாத்தம்ம கோயில கூழ் ஊத்துறாங்க, சைடிஸ் கருவாட்டு கொடுத்து கிளம்புங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நண்பா, நண்பா, என்ன அனாதையாக்கிட்டு போயிட்டேடா. யார் பெத்த பிள்ளையோ தூங்கிட்டே நான் சம்பாதிக்க விட்டுருக்கேன். வசூல் பண்ணதெல்லாம் நானே எடுத்துட்டு போக மாட்டேன். நான் ரொம்ப நியாயமானவன். உன்னை ஏமாற்ற மாட்டேன். இந்த ஏச்ச உடனே பஸ்ல ஓகே. என்னை பார்த்த பொண்ணு நான் பார்க்கல, ஆனால் அவளோட குரல் மட்டும் என் காதில் கேட்டுகிட்டே இருந்துச்சு. இந்த ஐடியா நமக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா இவனை வச்சு நிறைய சம்பாதிச்சிருக்கலாம்டா. டேய் மச்சான், முதல்ல அந்த டைரி தூக்கி போடுறா. டேய், நீங்கள்லாம் லைஃப்பில் தினம் செய்கிற விஷயத்த என் லைஃப்பில் ஒரு தடவை செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பாடா? தப்பு இல்லப்பா. ஆனா தனியா நடந்து போகணும்னு ஆசைப்படாம ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட நடந்து போகணும்னு ஆசைப்பட்டேன். கிண்டல. அது இல்லடா, நல்லா சம்பாதிக்கிற. கல்யாணத்து பொண்ணு கிடைக்கிறதா கஷ்டம். கல்யாணத்தனிக்கே டைவர்ஸ் ஆயிடும். சரி, மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கோ. டேய், என்ன பிடிக்கிற பொண்ணுக்கு நான் தூங்குறது பிடிக்காம போயிடும்டா. ஃபர்ஸ்ட் பொண்ணை பார்ப்போம், அப்புறம் அந்த பொண்ணுக்கு நீ தூங்குறது பிடிக்குதா பிடிக்கலையான்னு பார்ப்பேன்னா வா. அம்மா மாதிரி தான் என் ஃப்ரெண்ட்ஸும். ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, முடியல. இதுல யாருன்னா ஒருத்தர் பிக்கப் பண்றியா மச்சான்? டேய் பாருடா, அந்த பிங்க பாருடா. ஆனா நீ முட்டிக்கால் போட்டு கொஞ்சம் கீழே இறங்கி வரணும். ஓகே உனக்கு? சரி. நான் தேடிட்டு இருந்த குரல் அவளோடதுதான் எனக்கு அப்ப தெரியாது. அவதான் மீரா. ஏய்ப்பா, உனக்கு செட் ஆகுதுனால எங்களுக்கு செட் ஆகும் போலடா. யார பாக்குறா? டேய், என்ன அந்த Black ஓகேவா? டேய் சும்மா இரு. டேய், போய் தைரியமா பேசு. ஃபர்ஸ்ட் டைம் தான் ஷாக்கு, அப்புறம் பழக பழக சரியா போய்டும். போடா, இந்த பொண்ணுக்கு ரீசார்ஜ் கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. போடா. அந்த பொண்ணுகிட்ட போய் நீ வந்தாவன் கேளு. உடனே இல்லைன்னு சொல்லுவேன். இல்லைங்க, நீ பின்னாடி இருந்து பார்க்கறது வந்தா மாதிரி இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அதை கண்டினியூ பண்ணுறேன். சூப்பர், ஆமா, செம ஐடியா. போடா.
இத பாரு, இவனுக்கு அந்த ஊர்ல ஒரு ஜோடி செட் ஆயிடுச்சு. இந்த பொண்ணுக்கு இவன மாதிரியே வியாதி போலகுதுடா. ஏய் இத பாரு, கை தூக்கி போடுறான். சொன்னா நம்ப மாட்டான். அவனை போட்டோ எடுத்துக்கலாம். சாரிங்க, நான் உங்களை செத்த மாதிரி நடிச்சு பணம் பறிக்கிற கும்பல்னு தப்பா நினைச்சிட்டேன். ஏங்க பணம் பறிக்குதுன்னு முடிவு பண்ணிட்டா செத்த மாதிரியா நடிப்பான். அவனுக்கு தூங்குற வியாதிங்க. ஹலோ, லூசா நீங்க? தூக்கம் வரலன்னா தான் வியாதி. நல்ல தூக்கம் வந்தா அது வரும். ஆ. அப்ப நீங்க நடக்கும்போது கூட தூங்கிடுவீங்களா? ஆமாங்க, படிக்கிறப்ப விளையாடுறப்ப சாப்பிட்றப்ப எப்போ வேணாலும். அப்போ எப்ப பார்த்தாலும் பயத்தோடவே இருக்கணும்ல? இல்லைங்க, தூங்கும்போது மட்டும் பயம் இல்லாமல் இருப்பேன். அப்போ எப்படி வெளிய தைரியமா? முதல் தடவை தைரியம் வந்துச்சு. உங்களுக்கு 4600 ரூபாய் நஷ்டம். நீங்க வேணா பாருங்க, ஒரு நாளைக்கு நீங்க பெரிய ஆளா ஆயிடுவீங்க. அவன் இப்பவே பெரிய ஆள் தாங்க. 20000 ரூபாய் சம்பாதிக்கிறான். 20 என்ன? உங்களால 20 40 ஆக்க முடியும், 40 80 ஆக்க முடியும். குட் லக். தேங்க்யூங்க. ஆனா அந்த குடிகாரன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை விடக்கூடாது. அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு என் காசை வாங்கணும். ஏங்க, என்னால தானே உங்களுக்கு லாஸ். நான் வேணா திருப்பி கொடுத்துட்டுமா? அப்படியா சொல்றீங்க? சரி கொடுங்க. அட அல்ப. ஆ, 500. 500 குறையுதா? இல்லைங்க, இருக்கிறது 500 ரூபாய் தான். பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பாக்குறப்ப கொடுத்துருங்க. ஆமாமா கொடுத்துடுறா. கஷ்டப்பட்ட ஃபேமிலின்னு நினைக்கிறேன். காலேஜ் ஃபீஸ், டாக்டர் ஃபீஸ், மேக்கப் ஃபீஸ் நிறைய இருக்கும். கொடுத்துரு. ஹலோ, நான் யாருன்னு தெரியுமா? பாண்டி பசார்ல கார் மேல பொம்மை வச்சு வைக்கிறாங்களா? ஷட் அப். பாண்டி பசார்ல இருக்கிறதுலயே எங்க கடை தான் பெருசு. கடல்னு சொல்லுவாங்க. ஓ, அதுக்காக காசு விட்டுற முடியுமா? ஆமா கரெக்டா. அப்பா, கடல்ல இருந்து போன். ஓ அப்படியா? சரிப்பா. ஏண்டா கடைய கடல்ன்றா 500 ரூபாய் புடிங்கி வச்சுக்கிறா. கதை விடுறா மச்சி. சும்மா பை. எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. எதுக்கு? நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you. அப்ப நான் கிளம்புறேன். ஓகே. பை பை Bye. பை. வெல்கம். ஏய் போய் கேளுடா. இந்திரன், காசை திருப்பி எப்படி கொடுப்பீங்க? கன்ஃபர்ம்ட் அல்பே. மொபைல் நம்பர் கொடுங்க. பை. காரே கப்பல் மாதிரி இருக்குது. கடை கடல் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெங்களூர்ல ஏதோ பெரிய கம்பெனி நடத்துறாங்களாம். 150 பேர் வேலை பார்க்குறாங்களாம். நம்ம பாண்டி பஜார் கடையில் 300 பேர் வேலை பார்க்குறாங்க. நம்ம என்னத்தையும் கொண்டு வந்தோம்? நம்பிக்கை நாணயம். கைராசிங்கிறது மேலே உள்ளவங்க கொடுத்தது. எனக்கு ஒண்ணு விட்டு அண்ணன் பொண்ணுடா. உன்னை பிடிக்கலன்னு அவ சொல்லட்டும். ஒருவேளை அவளுக்கு உன்னை பிடிச்சிருந்ததுன்னா? மா, ஏமா நீ சும்மா இருடா, நான் எல்லாம் பேசிக்கிறேன். ஏமா இப்படி புரியாம பேசுற? அதுக்காக கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்க போறியா? நீ வேணா பாரேன், நீ என் மருமக, பேரன், பேத்தின்னு வீடு நிறைய குழந்தைங்களோட கல்ல கலன்னு இருக்க போது பார். அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. கொஞ்சம் தன்மையா பேசுடா. வாங்க, வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இது என் மூத்த மகன், உங்களுக்கு நல்லா தெரியும். இது என் மூத்த மருமகங்க. இது எங்க அப்பா, எங்க அம்மா, இது எங்க வீட்டுக்காரம்மா. ரொம்ப பெரிய ஃபேமிலியா இருக்கும் போல இருக்கு. லீஜரா கல்யாணத்துக்கு அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். உட்காருங்க, உட்காருங்கப்பா. ஹாய் மீரா. ஹாய். நீங்க ஃபேஸ்புக்கில் இருக்கீங்கல்ல? ஆமா. ப்ரொஃபைல் பார்த்துருக்கேன். இத்தனை பேர் இருந்தா வீடு எப்பவுமே சத்தமாவே இருக்கும்ல? கடல் கூட சத்தமாக தான் இருக்கும். அதை மீறி ஒரு அமைதி இருக்குல்லங்க தம்பி, அது மாதிரி தான் நம்ம வீடும். ஏமா, பிரச்சனை இல்லாத மனுஷன் யாராவது இருப்பாங்களா? என் மகன் எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் திரும்ப எந்திரிச்சு நிக்கிற தெம்பு அவனுக்கு இருக்கு. இதை நீதாம அவனுக்கு எடுத்து சொல்லணும். அக்கா, எனக்கு ஒரு 5 minutes அவர் கூட பேசணும். ஷூர். அப்பா சொன்னாரு நீங்க என் தூரத்து சொந்தம்னு. அதுக்காக கல்யாணம் 20,000 ரூபாய் மாச சம்பளத்துல, இந்த காலத்துல, அதுவும் சென்னையில, அப்படி ஒரு லைஃபை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. வீக்கெண்ட் ஆனா ஷாப்பிங், டின்னர், இதெல்லாம் தானே சந்தோஷம். நீங்க ஆசைப்படுற முதல் பொண்ணா நான் இருக்க முடியாது. am I right? நோ நோ, யூ கம்ப்ளீட்லி ராங். இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்த்து ஆசைப்பட்டதே கிடையாது. பிடிச்ச ஹாலிடே ஸ்பாட் எது?
பேங்காக் மேன், பெஸ்ட் இன் த வேர்ல்ட். செக்ஸ்னா என்ன? Huh? செக்ஸ்னா என்ன? வெல், செக்ஸ்னா ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்து எப்படி சொல்றது, அப்ளிகேஷன்ல செக்ஸ்னு போட்டிருக்குமே, அதுக்கும் இதான் அர்த்தமா? அப்ளிகேஷனில் செக்ஸ்னு போடுற வயசு போய் இப்போ செக்ஸுக்கு அப்ளிகேஷன் போடுற வயசில் இருக்கேன். செக்ஸ் இல்லாம வாழவே முடியாதான்னு பேசலாம், ஆனா ப்ராக்டிக்கலா சான்ஸே இல்லை. எப்பயாவது ரோட்டு கடையில் சாப்பிட்ருக்கீங்களா? யூ மீன் பிளாட்ஃபார்ம்? ஆ. Are you crazy? Hey! சரியான வாலு பசங்களா இருப்பாங்க போல இருக்கு. என் வீட்டில் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. வீக்கெண்ட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்டி, ஹாப்பி லைஃப். நம்ம 2 பேருக்கும் செட் ஆகும் தோணல கார்த்திக். வாட்? நான் உன்னை ஹர்ட் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிக்காத, ஓகே? சாரி. உனக்கும் எனக்கும் ஒத்து வராது. அவன் வேணான்னு முடிவு எடுத்துட்டா யார் பேச்சையும் கேட்க மாட்டான். சாரிங்க. அவளுக்கு பிடிக்கலன்னா என்ன, ஊர்ல வேற பொண்ணா இல்ல? டேய், நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஜானகிராமனை பார்த்தேன். அதான் கும்பகோணத்துல வக்கீலா இருக்காரு. அவங்க ஊர்ல காயத்ரின்னு ஒரு பொண்ணா BA வரைக்கும் படிச்சிருக்காளாம். அவங்க கிட்ட உன்னை பத்தி சொல்லி ரொம்ப பிடிச்சு போச்சான். அடுத்த வாரத்துல ஒரு நல்ல நாளா பார்த்து சந்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஹலோ, நான் மீரா. யாரு? உங்களை அடக்கம் பண்றதுக்கு 4600 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஓ, ஹாய்ங்க, சாரி. காஃபி சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேனே. சேர்ந்து சாப்பிடலாமா? நாளைக்கு காலையில 10 மணிக்கு. ஓகேங்க. நான் சொன்னா நீங்க நம்பலல்ல, அதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன். நீங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு காட்டிக்க வேண்டாம், புரியுதா? இவ்ளோ பண்றதுக்கு பேசாம இன்ட்ரோ கொடுத்துடலாம்ல. ஃபீல் பண்ணிட்டா யாரா இருந்தாலும் ஹர்ட் ஆகும் இல்லையா? இந்த மாதிரி டிஸார்டர் இருக்கிறதுனால கூப்பிட்டு வேடிக்கை காட்டுறேன்னு நினைச்சிட்டா. டேய், ரொம்ப பெருமையாகுதுடா. காஸ்ட்லியான காஃபி ஷாப்பு, கலக்கலான பொண்ணு, எல்லாம் சூப்பராக நடக்குது போ. என்ன சதீஷ், காஃபி ஷாப்புக்கெல்லாம் வந்திருக்க? அது ஒன்றும் இல்லை சமந்தா, நம்ம தெருவில் கார்பரேஷன் தண்ணி குடிக்கிற நாயெல்லாம் காஃபி ஷாப்பாக்கு வரதா கேள்விப்பட்டேன். அதை புடிச்சு கொடுக்கலாம் தான் வந்தேன். ஆமா, சார் யாரு? என்னோட பாய் ஃப்ரெண்ட் சித்தார்த். டேய், அதிர்ச்சியில் தூங்கிடாதடா மச்சான். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு உன்னை காஃபி ஷாப் போட்டிருக்கா. நான் கூட வந்தால் நல்லா இருக்காது. நீ போய் பேசிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். டேய், என்னடா பேசிட்டு இருக்க? வாடா. ஏய், சொன்னா கேளு மச்சான், நான் சொன்னா கரெக்டாக இருக்கும், நீ போய் பேசிட்டு. டேய், நீ இல்லாமல் எங்கேயாவது வெளியில் போயிருக்கேனா? ஹலோ, என்ன ஃபீலிங்கா? பெரிய காதல் தேசம் அப்பாஸ் வந்தனா வாயிலே போடுவேன். போட வேண்டாம். கடல் ஹாய். ஹாய். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் தேங்க்ஸ். பணம் மாப்பிள்ளை பிடிச்சிருந்ததா? அதுவா, மாப்பிள்ள ஓகே தான், ஆனால் கேரக்டர் பிடிக்கல, அதான் நோ சொல்லிட்டேன். அப்புறம் நீங்கள் பிஸியாக இருந்திருப்பீங்க, திடீர்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டேன், சாரி. சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரீ தான். நீங்கள்? ஃபோனை பார்த்தீங்களா, சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இல்லைனா ஃபோன் பண்ணி மீட்டிங்க்கு வான்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. பட் ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ணலன்னா எப்படி? ஓ சாரி, நீங்கள் வேணா கிளம்புங்க. அதான் நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன்ல. இல்லை, நான் அவரை ட்ராப் பண்ணிடுறேன். ட்ராப் பண்ணுறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, நான்லாம் இல்லாமல் அவன் வெளியவே வர மாட்டான். என்னடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீ கிளம்புட மச்சான், நான் தனியாக இருந்துக்குவேன். எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தி வராது. இதெல்லாம் ஒரு பொழப்பு. அந்த மாப்பிள்ளை ஏன் பிடிக்கல? 10 கேள்வி கேட்டேன், பதில் தப்பா இருந்துச்சு. 10 பதில் எப்படிங்க ஒருத்தரை புரிஞ்சுக்க முடியும்? இப்போ அவரை பத்தி 100 கேள்வி கேட்டா என்னால பதில் சொல்ல முடியும். Excuse me, madam. Can I take an order? Yeah, I'll take 1 cappuccino. Okay. And he'll have the same. Fine. Anything else, ma'am? No thanks. That's enough. Okay, thank you. ஏய் மச்சான், உண்மையிலே தூங்கிட்டான். ஆமாடா. ஏய் பிரியா, சாந்தி, எல்லாரும் வாங்க. மீரா சொன்னது உண்மைதான். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது நார்கோலிப்சி பேஷண்ட. இவன் எனி எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ல உடனே தூங்கிடுவான். பாக்குறீங்களா? இதோ பாருங்க, இவன் தான் தூங்கிட்டான். நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மீரா, நீ சொன்னது உண்மையான தெரிஞ்சுக்க நான் தான் அவங்கள கத்த சொன்னேன்.
இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சா தப்பாயிடும்ன்றதுக்காக தான் இன்ட்ரோடியூஸ் கூட பண்ணி வைக்கல. நீங்க என்னடான்னா இவ்ளோ சீப்பா. சாரி மீரா. டேய், நீ எதுக்குடா வீடியோ எடுத்த? இல்ல மீரா, யூடியூப்ல போட்டா எல்லா வியூஸும் பார்ப்பாங்க, நமக்கு ஒரு இன்கம் தானே. மொபைல கொடு. மீரா மொபைல கொடு. இங்கே தான் என் வீடு இருக்கு. வரேன். தேங்க்ஸ் மீரா. எதுக்கு? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு வர்றது டிஸ்டர்ப் ஸ்லீப் தான். ஆனால் தூங்கும்போது யார் என்ன பேசினாலும் என் மைண்டில் ரெக்கார்ட் ஆகிடும். பை. என்னை வீட்டுக்கு கூப்பிட மாட்டீங்களா? அம்மா, அம்மா உள்ள வாங்க. வாமா, உட்காரு. உட்காருங்க. நான் போய் தண்ணி கொண்டாரேன். ஓகே. காபி இல்ல, தண்ணி போ. உனக்கு என்னப்பா வேணும்? ஒன்றும் வேணாமா. ஏன்பா அப்படி சொல்ற? உனக்கு என்ன குறைச்சல்? ராசா மாதிரி இருக்க, 20,000 ரூபாய் சம்பாதிக்கிற. தண்ணி. நீங்க பேசிட்டு இருங்க. முருகா, யார் இவ? லட்சணமா இருக்கா. ஆசை காட்டி மோசம் செய்யாத. இவதான் என் மருமக. சரியா? இந்தம்மா. தேங்க்ஸ். அம்மா, சொல்ல மறந்துட்டேன். என் ஃப்ரெண்டு மீரா. நீங்க பேசிட்டு இருங்க. மாடியில வத்தல் காய போட்டிருக்கேன், போய் பார்த்துட்டு வரேன். அம்மாவா இருக்கிறது ஒரு வரம் இல்ல? கரெக்ட் தான். டேய், உன் ரூம்ல அந்த லேப்டாப் கீழே விழற மாதிரி வச்சிருக்கேடா, ஒழுங்கா எடுத்து வை. இவனுக்குன்னு ஒரு பொண்ணு வந்தாதான் எல்லாத்தையும் சீர் பண்ணி எடுத்து வைக்கும். ஏ சதீஷ், இந்திர வீட்டுக்கு ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கான்டா. நீ உடனே வத்தல் காய போடுறேன்னு மொட்டை மாடிக்கு வந்திருப்பியே. அடே, கரெக்ட்டா கண்டுபிடிச்ச. எப்படிடா? ஐயோ, இப்பதான் நிர்மலா பெரியசாமி நியூஸ்ல சொன்னாங்க. ஏய், பொறாம படாதடா. சந்தோஷப்படுவேன்னு சொன்னா போன வை. இதான் என் ரூம். என்ன இதெல்லாம்? என்னோட பெரிய பெரிய ஆசைகள். படிங்க. பேசுறது கேட்கவும் ஆசையா இருக்கு. ஐயோ. ஏய் சரஸ்வதி, சரஸ்வதி. என்ன சுமதி? இந்திர கீழே ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கான். அதான் உன்னை மேல அனுப்பிட்டானா? என் புள்ள 6 மாசத்துக்கு முன்னாடியே என்ன அனுப்பிட்டான். இவளுக்கும் பொறாம. சோ, உங்க முதல் சம்பளம் 50,000 ரூபாய். ஆமா. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அம்மாக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டீங்க. ரோட்ல தனியா நடக்கணும். அன்னைக்கு தானே என்கிட்ட வந்து மாட்டினீங்க. ஆமா. இது என்ன முதல் நாள் முதல் ஷோ? ஷகிலா படம் முதல் நாள் முதல் ஷோ பார்க்கணும். ஏன் ரெண்டாவது ஷோ பார்த்தா? ரெண்டாவது ஷோவில் பிட்டை கட் பண்ணிடுறாங்களாம். பெரிய நாயகி கிட்ட சாரி கேட்கணும். யார் அது? 8th படிக்கும்போது ஐ லவ் யூ சொன்னா தூங்கிட்டேன். என்னைக்காவது சாரி கேட்கணும். தேவதையை பார்க்கணும். லவ் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூங்க. அழகான பொண்ணு கிட்ட இருந்து முத்தம். அது யாரு? என்ன லவ் பண்ற பொண்ணு தாங்க இந்த உலகத்திலே அழகான பொண்ணு. ஒரு நாள் ஃபுல்லா முழிச்சிட்டு இருக்கணும். தட்டி கேட்கணும். யாரு? ரோட்ல போயிட்டு இருப்போம். அங்கே ஏதோ பிரச்சனை நடக்கும். யாரோ தப்பு பண்ணியிருப்பாங்க. தட்டி கேட்கணும்னு தோணும்.
ஆனால் எனக்கு தான் கோவம் வரும்போது தூக்கமும் சேர்ந்தே வருது. பார்ப்போம். அண்ணே, அம்மா உங்க லைஃப்லயே பெரிய ஆசை என்ன? சொந்தமா இந்த மாதிரி ஒரு பங்களா வாங்கணுமா? ஏமா கேட்டீங்க? சும்மா. மிஸ் வேர்ல்ட் மாதிரி மிஸ்ஸஸ் வேர்ல்ட் கான்டெஸ்ட் நடக்குது. நான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணனும். வேர்ல்ட் டூர் போகணும். நானும் உன் மாமாவும் மட்டும். என் பேர்ல ஒரு 1000 கோடி பேங்க் பேலன்ஸ். வீடு ஃபுல்லா சாக்லேட். சித்தி எங்கள மட்டும் கேக்குற உனக்கு என்ன ஆசை? சூப்பர் ஸ்டார் படத்துக்கு கூட இவ்வளவு கஷ்டப்படுறது இல்ல. என்னம்மா குடி. 2 டிக்கெட் தான் இருக்கு. நான் வரல. ஏன்? எனக்கு பிடிக்காது. சூப்பர். எனக்கு சகிலா பிடிக்காது. ஐ அம் ரேஷ்மா ஃபேன். சகிலாக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியும். ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஏங்க நான் டான்ஸ் கற்றுக்கணும்னு எழுதவே இல்லையே. நீங்க உங்க பெரிய நாயகி கிட்ட சாரி கேட்கணும்னு எழுதியிருந்தீங்கல்ல? பெரிய நாயகி? பெரிய நாயகி டான்ஸரா? எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க உள்ள போலாம். எப்படி இருக்க? ஏன் வந்த இந்திரன்? இல்ல நம்ம 2 பேரும் 8th படிக்கும் போது எதுவும் சொல்லாத. என்ன விட்டு. ஏதாவது சொல்லுமா உனக்கு? சொல்லு. வேற யாரும் இருக்காங்கல்ல உன் லைஃப்ல? கண்டிப்பா இருப்பாங்க. தெளிவா அழகா சொல்லு இந்திரன். டிஸ்கிரைப் ஹர். அப்படி ப்ளீஸ் மூவ் ஆன் இந்திரன். சீக்கிரமா யாரையாவது தேடி கண்டுபிடி. ஃபால் இன் லவ். என்ன அழ வைக்காத இந்திரன். இப்ப நீ ஏன் அழற? இல்ல நான் நீ 8th ஸ்டாண்டர்ட்ல பார்த்த பெரிய நாயகி இல்ல நான். சரி. I'm married. போயிரு. ஒரு நிமிஷம். போகும்போது திரும்பி மட்டும் பாத்துறாத. நீ ரொம்ப லேட். என்ன மிஸ் பண்ணிட்ட. ஏன் சிரிக்கிறீங்க? இல்லைங்க, நல்ல வேலை நான் தூங்கிட்டேங்க. இல்லைன்னா என் நிலைமையை யோசிச்சு பாருங்க. டான்சர் அம்மா.